போதுண்டா சாமி, இந்த பணத்தாலையும் இந்த மனசாலையும் நான் பட்ட கஷ்டம் ஒரு 5 வருஷமா நீங்க குமுறுல இருந்து வெளியில வருவீங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்க போயிருக்கு. அடுத்த மாதம் செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் தயவு செஞ்சு நோ இன்வெஸ்ட்மெண்ட். உங்க சுயஜாதகம் என்ன சொல்ல போதோ அதான் சொல்ல போகுது. எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு இருந்த தடையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தவிடுபடியாகும். மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கும் இவ்வளோ பிளஸிங் நடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்கிற 12 ராசியில மனசாட்சி விரோதம் இல்லாம நிஜமா சொல்லணும்னா நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடியது மீனராசிக்காரர்கள் தான். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். நிகழ இருக்கக்கூடிய இந்த வாக்கியப்படி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குன்ற மாதிரி நம்ம ரீகேப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வருஷம் ஆச்சு. சரி வாங்க, வாக்கியப்படி எப்படி இருக்கு? எப்படி ஒரு வழியா சனி வந்து அமர்ந்து விட்டார், பாய் சொல்லிட்டாரு கும்பத்தை விட்டு. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். என்ன மேடம் டக்குன்னு சொல்லிட்டீங்க? ஆமா, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது? இந்த 11 வீடியோ ஆகுது நாங்கள் வர்றதுக்கு. சொல்லுங்க மேம் சீக்கிரம், நாங்கள் உருப்பிடுவோமா மாட்டோமா? செம்மையா இருக்க போறீங்க சாமி. குடும்பத்திற்காகவே அத்தனை தியானம் செய்ய காத்து கொண்டிருக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா தாறுமாற வெற்றி கொடுக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கா ஏழ்ற இல்லையே, பாதச்சனி நடக்குதா, ஓ அது கொஞ்சம் விட்டு இருக்கா, நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுகங்களை வாரி வழங்க போறார் சனி. ஏன்னா 2ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்தலே மிகப்பெரிய கொடுப்பன. ஏன்னா மத்த யாருக்கு வேணா பாதச்சனி அமைஞ்சிட்டு போலாம், ஆனா உங்களுக்கு ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல அமர்றாரு. ஆனா 2ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்தது போல 2ஆம் வீட்டு அதிபதியோட பார்வையில் இயங்க போறார். அதுவே வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2ஆம் இடத்துல ராசிநாதன் 2ஆம் அதிபதியோட பார்வையில இயங்குதல் அப்படின்றதே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பணவரவில் ஒரு தனித்துவத்தை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். போதுண்டா சாமி, இந்த பணத்தாலையும் இந்த மனசாலையும் நான் பட்ட கஷ்டம் ஒரு 5 வருஷமா நீங்க குமுறுல இருந்து வெளியில வருவீங்க. கும்ப ராசிக்காரர்களுக்கு கோடி கோடியாய் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்க போயிருக்கு. என்ன வேணா சொல்லுங்க, நீங்க என்ன வேணா எனக்கு கழிவு ஊத்தினாலும் நான் கவலைப்பட போறது இல்லை. ஏன்னா நிஜமாவே உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு. நீங்க சரியா பயன்படுத்தி காட்டி நான் என்ன பண்ண முடியும்? இந்த நேரம் 29 வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அதி அற்புதமான டைம் பீரியட் கும்பராசி நேயர்களுக்கு சூப்பரா இருக்கு. அதுவும் மார்ச் மாசம் ஒரு 20 தேதிக்கு மேல குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. ஏன்னா ஆல்ரெடி உங்களை பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் வக்ரகதியில். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கக்கூடிய பார்வை என்பது இன்னும் ஒரு ராஜ பார்வையா இருக்கும். பாக்கியங்கள் எல்லாம் அள்ளித்தரக்கூடிய பார்வை. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. அப்படியே சனியை கண்ட்ரோல் பண்ணுவார். சனி குரு காம்பினேஷன் தான் பெரும்பணம். என் குருநாதர் சொல்லுவாரு, குரு தான் பெருநிதிக்கு இறைவன். சனினா வேலை மூலமா கிடைக்கக்கூடிய பெரும்பணம். உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய பணத்தெல்லாம் குரு கொடுப்பாரு. இந்த தடவை குழந்தைகள் மூல செல்வத்தை கொடுப்பாரு. யாரெல்லாம் கும்பராசிக்காரங்க குழந்தைகள் மூலமா குழந்தையே கிடைக்கலன்னு கவலைப்பட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுப்பார். நிறைய கும்பராசிக்காரங்க குழந்தைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழலை உருவாக்குவார். குழந்தைங்க வந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போய் படிக்கிறேன்னு அடம் பிடிச்சு கிளம்புங்க. அதற்கு நீங்கள் கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய சூழலை இந்த தடவை உருவாக்கி கொடுப்பார். நிறைய கும்பராசிக்கார குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அடுத்து 6ஆம் இடத்திற்கு போய் அமரப் போகிறார். அதனால அது மிகப்பெரிய யோகம் தான். பெருசாலாம் ஒன்றும் நெகட்டிவா சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் குடும்பத்துல இருந்த தேவையற்ற கசப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் சரியாயிடும். முதல் விஷயம் அதுதான்ப்பா. இருக்கோம் மேடம், கல்யாணம் ஆச்சு, குழந்தை, ஆனா ஏதோ எல்லாம் இருக்கு, ஏதோ இல்லாத மாதிரியே இருக்கு. அது வெளியில சொல்லவே முடியல. எல்லாம் தான் இருக்கு, என்கிட்ட கேட்டு அவ பண்றா, அவட்ட கேட்டு நான் பண்றேன் எல்லாம். ஆனா ஏதோ ஒரு ஒரு கேப் இருக்கு. அது என்னாலயா இல்ல அவனாலயா இல்ல மத்தவங்கனாலயான்னு எனக்கு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு 20 வயது 40 வயது கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வருவீங்க. குதூகலம் அதிகரிக்கும், கொண்டாட்டம் கிடைக்கும். கும்பத்துல சந்திரன் தான் இருக்கணும் அவசியம். எந்த பிளான்ட் இருந்தாலும் இந்த தடவை ஒரு, ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீடுப்பா, அமானுஷங்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம், ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், பெரிய வட்டம், நிறைய நட்பின் மூலமாக நல்லவையெல்லாம் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு கூடி வரப்போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போறீங்க. அங்க இருந்தா இங்க வர போறீங்க, இங்க இருந்தா அங்க போக போறீங்க. மன ரீதியாக உடல் ரீதியாகப்பட்ட காயத்திலிருந்து வெளில வந்துடுவீங்க. இது வரைக்கும் ஜென்மத்துல சனி இருந்து படாத பாடுபடுத்துற, என்னதான் ராசிநாதனா இருந்தாலும் இப்படியா படுத்துறதுன்ற மாதிரி உறவுகளை இழக்க வைத்திருப்பார். உறவுகளை பிரிய வச்சிருப்பார். உண்மையா நம்பினவங்க குத்திருப்பாங்க, துரோகம் பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்தெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்க தப்பிச்சுப்பீங்க. உடல் ரீதியாகப்பட்ட கவலையிலிருந்து தப்பிச்சுப்பீங்க. ஆனா என்னன்னா 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்போ உங்களுடைய கணவருடைய உடல்நிலை, உங்கள் மனைவியுடைய உடல்நிலை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சம் மதிக்க மாட்டாங்களேன்ற மாதிரி உணர்வு வரும். அவன் மதிச்சா என்ன, மதிக்காட்டி என்ன? இந்த கேது தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அந்த கிளாரிட்டி மட்டும் வந்துட்டா போதும். நிறைய பேருக்கு வேலையில் ஒரு நுட்பம், வேலையில் ஒரு நுணுக்கம் கிடைக்கும்.
ஃபாரின்ல நிறைய பேர் பிஆர் கிடைக்காம இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல வேலம் கூடி வரக்கூடிய தன்மையை சனி இந்த தடவை கொடுப்பார். ஏன்னா பாதச்சனியா இருக்கிற அளவு பெருசால நெகட்டிவா பண்ண மாட்டார். குருவோட பார்வையில் வேற இருக்காருன்ற போது நிறைய நல்லவே கொடுப்பார். உங்களுடைய காலு, காஃப் மசில்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கொஞ்சம் காலில் அடிபடுறது, காலில் வலிக்கு விழுகிறது, செப்பல் பிஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்கும். பெருசாக நெகட்டிவாக ஒன்றில் குடும்பத்திற்கான வருமானம் வரப்போகுது, குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது, குதூகலமாக இருக்க போகிறீங்க, கொண்டாட்டமாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த நிலைமையெல்லாம் மாறப்போகுது. கும்பராசிக்காரங்க எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? என்ன மேடம் இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிட்டீங்க? நல்லா இருக்கும்போது நான் எதுக்கு நெகட்டிவாக சொல்லிட்டு? நல்லா தான் இருக்க போறீங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா ஆஸ்ட்ராலஜரும் சொல்றாங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அவ்வளவு அதி அற்புதமான உன்னதமான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு, அதே மாதிரி ராசிநாதன் பேர் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, குருவோட பார்வையில் இருக்கு. இதை தாண்டியும் எதுல கவனம்? இதோட நம்ம பார்த்தோம். இது நல்லா இருக்க போகுது. கவனமா இருக்கிறது நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இன்னொரு விஷயம் ரொம்ப 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 இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. நான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன். அடுத்த மாதம் செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் தயவு செஞ்சு நோ இன்வெஸ்ட்மெண்ட். தலைக்கு மேல இருக்கக்கூடிய ராகு உங்க நேட்டர் ஹாரோஸ்கோப் நல்லா இல்லாத பட்சத்தில் பல பண மோசடிகளை செய்ய வைப்பார். ஆன்லைன் ஸ்கேம் நடக்கும். நிறையா பேருக்கு நடந்திருக்கு. வாயை மூட்டு பேசாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நடக்காமல் பார்த்துக்கோங்க. அடிச்சு கேட்பாங்க. அப்பயும் ஏடிஎம் நம்பருக்கு பின்னாடி இருக்க 3 நம்பரை சொல்லாதீங்க. வயசானவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்க. உங்களுக்காக வம்பு வழக்கெல்லாம் தேடி தேடி வந்திருக்கும். அதே மாதிரி நிறைய பிரேக்கப் ஆயிருக்கும். வேலையிலேருந்து அங்கேருந்து இங்கே வந்துருப்பீங்க. போன வருஷம் நிறைய வேலை இழந்த ஆட்களில் கும்பம் தான் முதல்ல. இந்த தடவை அதுலேருந்துலாம் வெளில போயிடுவீங்க. வேலை சூப்பராக கிடைக்கும். யாரெல்லாம் ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட் இதே மலர காத்திருக்கிறது. நான் சொன்ன மாதிரி 9ஆம் இடம் 12ஆம் இடம்லாம் அயல்நாடை குறிக்கும். அப்போ அயல்நாட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி கோவிலுக்கு பண்ணக்கூடிய தானங்கள், கோவிலுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த தடவை நடக்கும். கும்பத்தில் லக்ன புள்ளி விழுந்தா கூட இந்த தடவை கோவில் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பரிகாரத்தை போய் பண்ணிட்டு வருவீங்க. அதுக்கெல்லாம் சனி வந்து இழுத்துட்டு போவார் இந்த தடவை. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறையக்கூடிய இனிய சனிப்பெயர்ச்சியாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கும்பராசிக்காரங்க தலைக்கு மேலே ராகு இருக்கான். அதனால முடிஞ்சா பாம்பாட்டி சித்தர் வழிபாடு பண்ணுங்க. நாங்கள் சித்தர் வழிபாடுலாம் எங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னா சங்கரங்கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு. அவள் தான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணிருக்கா. முடிஞ்சா இந்த வருஷத்துக்குள்ள ஒரு தடவை போய் அம்பிகையை பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா பணம் வர இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி காவல் தெய்வங்களுக்கு நிறமாலை வாங்கி சாத்துங்க. முழுசா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது காவல் தெய்வம் இருக்குது, கருப்பசாமி, முனீஸ்வரன் மாதிரி இருக்குது, இல்லை உங்கள் குலதெய்வமே காவல் தெய்வமாக இருக்குன்னா போயிட்டு ஒரு பெரிய நிறமாலை வாங்கிட்டு சோடச பொருட்கள்னு சொல்லுவாங்க, 16 பொருட்களால் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுடைய வீட்டில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி கொண்டாட்டங்கள் இனிதே வருவதற்கான வாய்ப்புகளையும் பணம் வருவதற்கான வசதிகளையும் கொண்டு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஓகே, கும்பராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை குழப்பங்கள் தீரும். வேலை போயிடுச்சு மேடம், திடீர்னு என் வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை போயிடுச்சு, அந்த நிலைமை எல்லாம் மாறி வேலை கிடைக்கும். வேலையில் இருந்த தொய்வு நிலை மாறும். ப்ரமோஷனே கொடுக்காம போட்டு தாக்குறாங்கன்னா கொடுப்பாங்க. கேட்டன் தவால் மாதிரி வச்சுப்பாங்களா, தூக்கி போட்டுருவாங்கன்னு தெரியாமல் இருந்த நிலைமை எல்லாம் மாறி அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கணும். ஏன்னா 2ஆம் இடம்லாம் படிப்பை இண்டிகேட் பண்ணும். புதுசாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறது, ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்றது, இல்லை ஏதாவது ஒரு 6 மாத கோர்ஸ் படிக்கிறது, வேலையில் அப்கிரேட் ஆகிறதுக்கு திடீர்னு படிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ, யாரெல்லாம் ஹெச்ஆர் ஃபீல்டுக்கு எழுதுறீங்களோ, இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் சூப்பரான டைம் பீரியட். ஏன்னா இதெல்லாம் குருவும் சனியும் தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கிடைக்கவே இல்லைன்னா இந்த மாதம் எழுதுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் போட்டித் தேர்வின் மூலமாக உங்களுக்கான வாய்ப்பு வரும் என்று பெண்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை கும்பராசி பெண்களுக்கும் தரமான நேரம், சரியான நேரம் முறையாக பயன்படுத்திக்கிட்டேன்னா ஜெயிச்சிடுவீங்க. அதனால் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். வீட்டில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குருவுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. சனியோட பொசிஷனும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படுற மாதிரி இல்லை. கும்பராசி பெண்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொண்டாட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய அமைப்பை உணரக்கூடிய நேரமாக இந்த சனிப்பெயர்ச்சி இனிதே மலர காத்திருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, மற்றவர்களுக்காகவே எல்லாவே செய்ய காத்து இருக்கும் மீனராசினியர்களுக்கு. மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அஸ்ட்ராலஜர் மீனராசிக்கு என்னப்பா சூப்பருன்றாங்க, இன்னொரு பக்கம் ஏய் தலைக்கு மேலே ஜென்மச்சனி நீ வேற கவனமாறுன்றாங்க. எதை தான் மேடம் நம்புறது அப்படின்னா தெரியல. பஸ் உங்கள் சுயஜாதகம் என்ன சொல்ல போதோ அதுதான் சொல்ல போகுது. எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க
இன்க்ளூடிங் மீ. ஸ்டமக் பார்னிங்கில் தான் இருக்கு உங்களை பார்த்து தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருக்குது. ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருக்காரு. அதோட வேற என்ன வேணும்? ஆல்ரெடி உங்கள ஒண்ணுமே பண்ண முடியலன்னு பாவம் சனி உங்க வீட்ல வேற வந்து உட்காந்துக்கிட்டேன். உன்ன ஒண்ணுமே பண்ணல. இந்த ஹவுஸ் ஓனர் பிள்ளைக்கு டியூஷன் எடுக்கிற மாரி தான் இது ஓசியா. சனி வேற வந்து உட்காந்துட்டு உன்ன ஒண்ணுமே பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? மீனராசிக்காரங்க நிஜமா சொல்றேன். மத்த எல்லாரையும் கூப்பிட்டு சும்மா கும்பராசிக்காரனை தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க. கதறு கதறுன்னு கதறும். சொந்த ராசி தான். ஆனா வச்சு செஞ்சாரு ஒரு 5 வருஷம். இந்த பக்கம் கடகத்தை கூப்பிட்டு கேளுங்க. கதறலாம் மாட்டான். கதையா சொல்லி எழுதி கையில குடுத்துருவான். அந்த ஆட்டோகிராஃபை படிக்கிறதுக்கே உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்படி அனுபவிச்சதெல்லாம் தாண்டி, இந்த தடவ உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஆனா நீங்க தான் வந்து அப்படி, இப்படி, அப்படி, இப்படின்னு வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணும் நடக்க போறதில்ல. எப்பயுமே தாமரையில தண்ணீர் மாரி எஸ்கேப் ஆற மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவையும் அதே மாரி தான் நடக்க போகுது. ஏன்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் மார்ச் மாசம் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் இருந்தது. ஏன்னா ராசிநாதன் வக்ரமா இருந்தாரு. ஒரு 6 மாசம். இப்ப வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். அதனால பிரச்சனை இல்ல. ஜாலியோ ஜில்கானாவோ இருக்கும். அதுவும் 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய 4 இடத்துல கேந்திரங்கள் ராசிநாதன் ஏறி இருக்கும்போது, அது மிகப்பெரிய ராஜயோகத்த குடுக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லுது. நான் கொஞ்சம் டெக்னிக்கா தான் சொல்லப் போறேன். ஏன்னா டெக்னிக்கா சொன்னா தான் நீங்க நம்புறீங்க. இல்லாட்டி நம்ப மாட்டேங்கிறீங்க. அதனால கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய ராசிநாதன். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல வந்து உட்கார போறாரு மிஸ்டர் குரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராசிநாதன் பூர்வ புண்ணியத்துல அமர்தத்த தாண்டி மிகப்பெரிய கொடுப்பன பாக்கியம் ஏதாவது இருக்க போது? வேற எதுவுமே கிடையாது. குலதெய்வ கடாட்சத்தை அப்படியே கொண்டு வந்து கொட்டி குடுக்க போறாரு ராசிநாதன். வேற என்ன இதெல்லாம் தாண்டி உட்காந்துட்டு 9ஆம் பார்வையா உங்கள படுத்தி உங்க தலைக்கு மேல இருக்கக்கூடிய சனிய யாருன்னு நினைச்ச என் புள்ள அப்படின்னு சொல்லி போறாரு. அப்புறம் என்ன? கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு இருந்த தடையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தவிடுபடியாகும். இருக்கிற 12 ராசியில மனசாட்சி விரோதம் இல்லாம நிஜமா சொல்லணும்னா, நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடியது மீன ராசிக்காரர்கள் தான். ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். எப்பயுமே நான் சொல்ற மாரி 7.5 சனில ஜெயிக்காதவங்க எப்பயும் ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த தடவை மீன ராசிக்காரங்க தவற விட்டீர்களே ஆனால் திரும்ப 30 வருடம் இதே மாரி வெயிட் பண்ணணும். 30 வருடத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய அபூர்வமான ஒரு நிகழ்வு இந்த தடவை. சனி தன்னோட அக்கவுண்ட்ஸ் ஆக்டிங்க முடிச்சுட்டு போறாரு. திரும்ப இனிமே மேஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. திரும்ப ஒரு 30 வருடம் ஆகும். இந்த மாதிரியான ஒரு சினாரியோ நல்ல முறையில அமையறதுக்கு சுபத்துவமான சனி. சுபத்துவமான குருவோட பார்வையில அதுவும் 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையில இருக்கக்கூடிய ஒரு சனி. வேற என்ன வேணும் சாமி? நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. நிறைய நல்லவை கூடி வரப்போகுது. பிள்ளைகள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. பிள்ளைகளுக்கு மட்டும் சில செலவுகள். ஏன்னா ராசிநாதர் போய் 5ஆம் இடத்துல உட்காரும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவுகள் குழந்தைகளுக்காக சில செலவுகள் மேற்கொள்றதுன்ற அதுவும் குழந்தைங்களுக்கு அப்கிரேட் பண்ணுவார். இப்போ இப்போ இந்த ஸ்கூல்ல இருக்குன்னா வேற ஸ்கூல்ல பிள்ளைங்கள சேர்க்க வைப்பாரு. இந்த நாட்டுல பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா வேற நாட்டுக்கு கூட்டு போறாரு. இப்போ பிள்ளை கல்யாண வயசுல இருக்குன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலையை பார்ப்பாரு. பிள்ளை வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீங்க காசு கொடுத்து பிள்ளைக்கு வியாபாரம் செழிக்க வைப்பீங்க. இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல இருந்த நெகட்டிவிட்டிலாம் போயிடுது. வரைக்கும் ஒரு மாறி போட்டு உடம்பு பாடாப்படுத்துறதுல இருந்து வெளில வந்துடுவீங்க. என்ன ஒரு விஷயம், இந்த 3 மாசம் ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். லேசினஸ் இருக்கும். தலைக்கு மேல சனி இருக்கும்போது ஒரு மாரியான மன மன என்ன சொல்றது? மூட் ஸ்விங் வரும். மனக்லேத்தம்னு சொல்லுவாங்க. ஒரு 4 நாள் நல்லா இருப்போம். திரும்ப புலம்ப ஆரம்பிப்போம். திரும்ப 4 நாள் நல்லா இருப்போம். திரும்ப புலம்ப ஆரம்பிப்போம். இப்படி இருக்கும். ஆனா இந்த ஒரு டைம் தான் யார் உங்களோட வருவாங்க, யார் உங்களோட வரமாட்டாங்கன்னு தெரியும். அதே சமயம் கோச்சுக்காதீங்க. நெறைய பேர பார்த்து பொறாம போட்டு பட வைக்கும். அது மட்டும் வேணாம் சாமி. சனியோட இயல்பு அப்படியே வாங்கிட்டீங்கன்னா, அது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டிய கொண்டு வந்து உங்கள விட்டுடும். நெறைய பேர பார்த்து போட்டி பொறாம பட வச்சு, இந்த பூனை வந்து அப்படியே புளிய பார்த்து சூடு போட்டுக்கிட்ட கதை மாரி நம்மள ஏதாவது சூடு போட வச்சு, நம்மளுடைய நாட்டனார்ஸ்கோப் நல்லா இல்ல பட்சத்தில எதையாவது கொண்டு போய் மாட்டி விட்டுரும். அதனால பார்த்து நிதானமா பண்ணுங்க. திடீர்னு வந்து தொழில விட்டுட்டு வேலை பார்க்கலாம், சொந்த தொழில் பண்ணலான்ற எண்ணத்த சனி ஜென்மத்தில இருக்கும்போது தான் உருவாக்குவார். அந்த நேரத்தில அதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும் வேலைய விடுங்க. இல்லாட்டி வேலைய விட்டுட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. இது மட்டும் தான் இந்த தடவ நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரே ஒரு பெடிஷன். தலைக்கு மேல சனி இருக்கும்போது நெறைய நல்லவை கூடி வரும். டிலேவா கிடைச்சாலும் ஸ்டாண்டா குடுப்பாரு. இப்ப ராகு குடுத்தா ராகு திசையில எடுத்துருவாரு. குரு குடுத்தா குரு திசையில. ஆனா சனி குடுத்தா வம்சத்துக்கும் குடுப்பாரு. அப்ப இந்த தடவ உங்களுக்கு குடுக்கக்கூடிய அமைப்புன்றது 30 வருஷத்துக்கு உங்களுக்கான ராஜ வாழ்க்கைய குடுப்பாரு. அதனால நீங்க அத எப்படி சரியா பயன்படுத்திக்கிறீங்கன்றது உங்களுடைய சுய ஜாதகமும், உங்களுடைய பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையும் பொறுத்தே தவிர, நீங்க எண்ணெய் கழுவி ஊத்தி பிரயோஜனமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன் ஒரே விஷயம். மீனராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எந்த ராசிக்காரர்களுக்கும் இவ்ளோ பிளெஸிங் நடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ராசிநாதனே கேந்திரம் ஏறித்தல். திரும்ப ராசிநாதனே 5ஆம் இடத்துல வந்து அமர்தல். ராசிநாதனுடைய வீட்டிலேயே வந்து சனி அமர்ந்து சுபத்துவமா மாதல். இதெல்லாம் வந்து கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 30 வருஷத்துக்கு ஒரு தடவ கிடைச்சிருக்கு. அவ்வளோ நல்ல விஷயம். இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப 50 வயசுல இருக்கவங்கலாம் எடுத்து பாருங்க. இந்த நேரத்துல தான் கல்யாணம் ஆயிருக்கும். இந்த நேரத்துல தான் குழந்தை பிறந்திருக்கும். இந்த நேரத்துல எல்லா நல்லவையும் தேடி வந்திருக்கும். 50 வயசு 60 வயசு இருக்க மீன ராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்துல தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்பே கிடைச்சிருக்கும். திருமணமே நடந்திருக்கும். அப்போ இந்த நேரம் என்பது உங்களுக்கு மகத்தான நேரம். அதுல கூட இந்த மாரி 5ஆம் இடத்துல வந்து குரு உட்கார்ந்து பார்த்திருப்பாரான்னு கூட தெரியாது. இந்த தடவை எல்லாம் கூடி வருகிறது.
சரியாக முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவீர்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி போவீங்க. சொந்த வீடு வாங்கணுன்ற எண்ணம் வரும். அதே சமயம் மற்றவங்க நிறைய மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்று மட்டும் கவனம். சனி அமர்ந்து ஒரு 3 மாசத்துக்கு டைரக்டா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வீட்ல. வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். அவங்க உங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க பெண்களாக இருந்தா உங்க கணவர் உங்கள வந்து அப்படியே கொஞ்சம் பேசி கீசி தாஜா பண்ணுவாரு. நீங்க ஆண்களாக இருந்தா உங்க பெண்கள் கொஞ்சம் பேசி கீசி தாஜா பண்ணுவாங்க. சரியாக இருக்கிற பட்சத்தில நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னவோ பண்ணிக்கங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்ணுங்க. கடன் வாங்குற இடத்துல மிகுந்த கவனம் தேவை, தேவை, தேவை. ஒரு விஷயம். ஓகே. 2வது 7ஆம் இடம் தான் சொசைட்டி. அதனால சொசைட்டிலேருந்து யாராவது வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், வான்னு உங்களை இழுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கான நேரம் சரியா இருக்கணும். உங்க ஜோதிடத்தை பார்த்துட்டு பிஸ்னஸ் வரக்கூடுமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இல்லாட்டி பண இழப்பையும் இந்த ஜென்மச்சனி தான் இண்டிகேட் பண்ணும். அதனால அதில் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே. அடுத்து 3வது விஷயம், ஷேர் மார்க்கெட்டில் தயவு செஞ்சு இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இன்வெஸ்ட்மெண்ட்டை இழுப்பாரு. ஆனால் சூப்பராக கொடுப்பாரான்னு தெரியல. ஒரு 3 மாதம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதனால் கவனமாக இருங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போதைக்கு வேணாம். இல்லை மேடம் நான் வாங்கி வச்சுருக்கேன் எடுக்கலாமா, இப்போ எடுக்காதீங்க. கொஞ்சம் லாங் டைமாக அது போட்டு, இல்லையா லாங் டைமாக ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்கன்னா தாராளம் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் போடுங்க. உடனே போட்டு 2 வருஷத்துக்குள்ளே எடுக்கிற மாதிரி இருந்தால் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேலையை விட்டுட்டு திரும்ப சொந்த தொழிலுக்குள்ளே வரதா இருந்தால் பார்த்துட்டு நிதானமாக முடிவு பண்ணுங்கள். இது மட்டும்தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி சூப்பராக இருக்கும். செம்மையான டைம் பீரியடு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகுது. உங்கள் பிள்ளைகளால் பெருமை கிடைக்க போகுது. உங்களுடைய கல்வியால் பெருமை கிடைக்க போகுது. உங்களுடைய புகழ், கீர்த்தி, அந்தஸ்து எல்லா இடமும் பரவ போகுது. அதற்கு உங்களுடைய தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மந்திர தீட்சைகள் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு கூப்பிட்டு வச்சு மந்திர உச்சாரணம் கிடைக்கும். திடீர்னு வந்து உபவாசம்லாம் எடுத்துப்பீங்க. திடீர்னு வந்து நான் வந்து தீட்சை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நிற்பீங்க. அதுவும் சிவனோட பயங்கரமாக கனெக்ட் ஆகும். நான் சிவ தீட்சை வாங்கிட்டேன்பாங்க. திடீர்னு பார்த்தா முருக தீட்சை வாங்கிட்டேன்பாங்க. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி வேறு, அவர் வேறு ஆல்மோஸ்ட் சேரக்கூடிய அமைப்பு. திடீர்னு நான் முருக தீட்சை வாங்கினேன், சிவன் தீட்சை வாங்கினேன், இதெல்லாம் பண்ணுவீங்க. அதில் அந்த மார்க்கத்தில் பயணப்படுவீங்க. இவ்வளோ நல்லா இறையருள் இருக்கும்போது எதுக்கு? ஏன்னா 5ஆம் இடத்துல உட்காந்து உங்கள் குரு அதை இயக்குவார். அதனால இதெல்லாம் நடக்கும். சூப்பராக இருக்க போது மீனராசிக்காரர்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். மற்றபடி எல்லாமே கூடி வரக்கூடிய பூர்வ புண்ணியத்தை அப்படியே வாங்கி கொள்ளக்கூடிய அமைப்பாக இந்த சனி பயிற்சி என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? மீனராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி குலதெய்வத்துடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தரும். அதை தாண்டி பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சால் ஒரு தடவை போய் பிள்ளையாரை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய பிள்ளையார், உச்சி பிள்ளையார் வழிபாடு, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார், இந்த 2 பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க. தினம் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர 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 எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட தடைகளும் விக்னங்களை களைபவன் தான் விநாயகர். விக்னங்கள் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் விநாயகர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் போய் வழிபாடு பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் வந்தால் மட்டும் போதுமா, அந்த மாதிரி விநாயகரை நீங்கள் பார்த்தா மட்டும் போதும், எல்லாத்தையும் விநாயகர் உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ மீனராசிக்கார பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? நிறைய பேருக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடம் இயங்க போகுது. 5ஆம் இடத்துல குரு உட்காதனால இது வரைக்கும் பிள்ளையே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுது. முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு ரொம்ப கேப் ஆகி 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா பேருக்கு உங்களுடைய சுயஜாதத்தில் செவ்வாய் ஏதோ இம்பாக்ட் பண்ணதுனால கொஞ்சம் அபாஷனம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய மீனராசிக்கார பெண்களுக்கு வேலைக்கான ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி திடீர்னு பிஸ்னஸ்குள்ளே இறங்குவீங்க. நிறையா வந்து இந்த காரமாக இருக்கக்கூடிய இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை காமர்ஸ் பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, தேங்காய் வியாபாரம் பண்ணுறது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஒரு பிஸ்னஸ்குள்ளே இறங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி மீனராசிக்கார பெண்கள் தலைக்கு மேலே சனி இருக்காரு. கொஞ்சம் லேசினஸ் அதிகமாகும். அந்த லேசினஸை ரொம்ப விடாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிராணாயமாக, கொஞ்சம் யோகா இந்த மார்க்கத்துக்குள் வந்து கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய மீனராசி பெண்களுக்கு நினைத்ததெல்லாம் கைகூடக்கூடிய நேரம் இனிதே மலர காத்திருக்கிறது. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.